அம்மையானவள் வேட்டையிலே பிறந்து ஆண்டவரிடத்தில் வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு புறகாட்டிலே புறாதிகள் வைத்த கோட்டையில் தங்க கோட்டையில் வடக்கு முகமாக முத்தாரமையை அனுசரிக்கின்றேன். இப்படி அம்மை இங்கே வீட்டிருக்கேன். கைலாச மலையிலே சென்றாரே நந்திதேவர் ஆண்டவனை அடிபணிந்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? அரகர சிவலிங்கம் உபதேசம் தாரும் இலாண்ட ஈஸ்வரரே வரமதம் தாரும் சிவலிங்கம் கேட்கின்ற நந்தி முகநோக்கி சிவனாரே துணை சொல்வார் சிவனாரே துணை சொல்வார் கைலாசம் சிவலிங்கமானே பெருமை வாழ்கிறவர் கண்டறிய மாட்டார் கோவில நிறைந்த போதையதை செய்தார் மக்களை பார்ப்பதற்கு நான் போக வேண்டும். உங்கள் கையால் எனக்கு வரும் சிவலிங்கம் ஒன்று அந்த அனுப்ப வேண்டும். என்ன ஒப்பராதியை பார்க்க போவது நல்லதாக இருந்தாலும் சிவலிங்கத்தை கேட்கிறாய். சரி, காற்றிலே இருக்கக்கூடிய அரக்கர்கள் அந்த முப்பராதிகள் சிவலிங்கத்தினுடைய பெருமை எப்படி அறிந்து கொள்வார்கள்? சுவாமி, தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் புரிய போகிறது. அப்படியானால் நான் சொல்லி தருகிறேன். அப்பா, இந்த சிவலிங்கத்தை பூமியில வைத்து பூஜித்தால் அப்படி பாதாளத்தில் வேறு ஒன்றுவிடும், ஆகாசத்தில் வைத்து பூஜித்தால் அந்தர்வாக்கமாக மறந்து போய்விடும், நெல்லையில வைத்து பூஜித்தால் அதாவது கடல் ஏழு போக்கிவிடும், அக்கினியில வைத்து பூஜித்தால் தீவிரித்துவிடும், சிவலிங்கத்தை எதிர வைத்து பூஜித்தால் பீடத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று அதனுடைய புத்திமதி எல்லாம் சொல்லி ஒரு 103 சிவலிங்கத்தை எடுத்து நந்தியுடைய கையிலே கொடுத்தார். சிவலிங்கத்தை நந்திதேவர் சடைக்குள்ளே மறைவாக வைத்துக் கொண்டு உபரக்காரகத்தை நாடி வருகின்றார். பார்த்தார்கள் நபராளி மக்களை, தம்பி என்னடா நம்மை வளர்த்து ஆளாக்கின நந்திதேவர் குருதேவர் வருகின்றார். நந்திதேவர் எதிர் சென்று வரவழைக்க வேண்டாமா? நபராளி மக்கள் ஓடோடி சென்றார்கள். என் குருவே நந்திதேவன் குருவே நந்திதேவா என்னை வளர்த்த புண்ணியோனே உங்கானே எங்களை உங்கானே எங்களை உங்காட்டில் இருத்து விட்டு
கைலாசமலையில் இருந்து விட்டேனப்பா. ஆமா, எங்களுக்காக நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? ஆண்டவரிடத்தை 103 சிவலிங்கத்தை மரத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். அப்பா, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஆமா. சிவலிங்கம்னு சொல்றீங்களே. ஆமா. சிவலிங்கம்னா எங்க மாமா பேரு சிவலிங்கம். அந்த ஒத்த கடையா கொண்டு வந்தீங்க. அந்த சுவாமியை ஒத்த கடனை பார்த்து யாரு கேட்டா? நீங்க தானே இப்ப சொன்னீங்க. சிவலிங்கம் சொல்லியாச்சுல, கைலாசமலையில் ஆண்டு கொண்டிருக்கின்றானே இறைவன் பகவான். சரி, அந்த சிவபெருமான் தானப்பா. அப்படியா? ஆமா. இந்த சிவலிங்கத்திலே அப்படி என்ன பெருமை இருக்கிறது? அதாவது சிவலிங்கத்தின் பெருமை ஏராளம் இருக்கிறது, அதை சொல்லவே முடியாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்தவற்றை சொல்கிறேன். இந்த சிவலிங்கத்தை வைத்து நீங்கள், அதாவது மாணிக்க பீடத்தில் வைத்து நீங்கள் பூஜை செய்தீர்களே, ஆனால் நன்மை உண்டாகும். இந்த சிவலிங்கத்தை வைத்து நீங்கள் பூஜிக்கும் போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கொள்ளை வீரப்பாதை போல் சொல்ல வார்த்தைக்கு மறைவிக்கு இரண்டாக சரியாய் பாவோ சிவலிங்கம் பூஜை கூட காதலியோ மரியாதை ஏழுமே உலகளந்தால் சொல்லை கட்டி நடத்தாதே நீயோ தவிர போய் ஒரு நாள் சொல்லாதே. சிவலிங்கத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்யும் போது கொள்ளை அடிக்க கூடாது, கோல் வார்த்தை சொல்லக்கூடாது. கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய முத்தாரமையுடைய வார்த்தை நீங்கள் ஒருபோதும் தட்டக்கூடாது என்று அதனுடைய ஒழுக்கத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து விட்டு ஒரு மாணிக்க பீடத்தில் வைத்து அப்படியே உருவேற்றுகின்றார். உருவேற்றும் போது 3 சிவலிங்கம் உருத்தேறி துடிக்கிறது. துடித்த சிவலிங்கத்தை உபராதிகள் ஆளுக்கு ஒன்றாக சாப்பிட்டார்கள். பார்த்த நந்ததேவர் சொல்கின்ற, 3 சிவலிங்கத்தை காணவில்லை. 1 சிவலிங்கத்தை நாங்க ஆளுக்கு சாப்பிட்டுள்ளோம். சாகாத சிவலிங்கம் சாகும் போது நீங்கள் பதைத்து இருப்பீர்களே மக்கா என்று சொன்னார். சாப்பிட்ட சிவலிங்கத்தை வாங்க முடியாது. 100 சிவலிங்கம் இருக்கிறது, இதை கோட்டைக்குள்ளே வைத்து பூஜித்து வாருங்கள் என்று ஒரு ஆலமரத்தை ஒரு ஊரணியை உண்டு பண்ணி கொடுத்து விட்டு நந்திதேவர் கைலாசம் செல்கின்றார். முத்தாரவனுடைய அருளாலும் சிவலிங்கத்தினுடைய பெருமையாலும் உபரகோட்டை உபராதி மக்கள் சீர சிறப்போடு ஆண்டு வருகின்றார்கள். இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஆணவம் தரிதோங்கியது என்று சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே அங்க 7 கடலை கப்பல் இரும்பால் கோட்டைப்பட்டு ஆண்டு வருகின்றான் தாரதமார்கள். தாத்தனுடைய தலையறத்தால் வடபத்திரகாளி அவன் உடம்பிலே உள்ள ரத்தங்கள் விழுந்தால் 1000 அசுரன் முளைத்து விடுவானே என்று ரத்தத்தை அமையார்கள் வண்டியிலே ஏற்ற வண்டியில ரத்தம் கருவுருவாகி வண்டி மலையில் வண்டி வளர்ச்சி அமைய பிறந்தார்கள். வண்டி மலையை அழைத்துக் கொண்டு உபரகோட்டை வழியாக வரும்போது உபராதிகள் வண்டி மலையை சேர்த்து கொண்டார்கள். அது நேரத்தை பார்த்தாள் முத்தாரமே, அம்மா சின்ன முத்தாள் என்ன பத்திரகாளியம்மையை குளிப்பாட்ட வேண்டும், சுனையிலே சென்று தண்ணீர் கோரி வர வேண்டும். செப்பு குடத்தை கையிலெடுத்து சின்ன முத்தார் அம்மையானவள் அப்படி தண்ணீர் கோரக்கூடிய நேரத்தில் தாமரையிலே முத்து போன்ற தண்ணீர் உள்ள கண்டாள். முத்தான தண்ணீரை 3 முறை அப்படி மோகத்தோடு எடுத்து பருக ரிஷிகற்பமாகி சின்ன முத்தார் அம்மையான 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றாள். முத்து தம்பி முத்துக்குமாரன் முத்துக்குமார்
முத்து தம்பி முத்துக்குமார் முதல்வன் சந்தனமான் குமரன் அப்படி என் பெயரை சுட்டி பிள்ளைகளுடைய பலாபலனை பார்த்தார்கள். ஆமா. பார்க்கும்போது சோதரர் சொன்னார், ஐயா என்ன இந்த குழந்தையுடைய பலாபலனை பார்க்கக்கூடிய நேரத்தில் நட்டையில சுற்றுவான், நாட்டை விட்டு பறந்துடுவான். அரணன்று சிவனென்றும் 1000 பேர் இருந்தாலும் அவருடைய வார்த்தையில கேட்க மாட்டான். இந்த குழந்தையுடைய பலாபலனால் 58 வருடம் முடியக்கூடிய தருவாயில் கூட்டுலவன் ஆண்டியானாலும் ஒருவர் வருவார். உடனே சொன்னார், அவனால் இந்த கோட்டையை தீயால் எரிய கிடவது எல்லாம் விதிபோல்தானே நடக்கும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை உபராதிகளோடு சேர்த்து கொண்டார்கள். உப்பரகோட்டையில் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள்? பேர்கள் இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம்? நட்குமரன், ஆதித்தன், மண்டிமலையன், வைரவநாதன், முத்துத்தம்பி, முத்துக்குமாரன், முதல்வர் சந்திரமால் குமாரன். 8 பேர் 8 ஊருக்கு சமம். அப்படி சொல்லுகிறான், நீ தம்பி நாம 7 வயதாக இருக்கும்போது நந்திதேவர் இப்படியாகவே அவர்களுக்கு அந்த முப்பராதி சொன்னான். 7 வயதாக இருக்கும்போது நந்திதேவர் நம்மளை அழைத்து கைலாசம் சென்றார். ஆமா. அப்போது அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? ஐயா, இந்த சண்டாள பிள்ளைகளை தகுதிக்கு கொள்ளாமல் கொண்டு வந்து கையிலே கொட்டிக் கொண்டு வருகிறார்கள். இவர்கள் சத்தியம் அறிவிக்கிறதா இந்த வாசலை அழைத்து விட்டார்களே. அப்படியானால் தேவாதி தேவர்கள் நேரத்துக்கு கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க, விடமாட்டோம். அவர்களை பள்ளிக்கு பள்ளி எடுப்பதற்கு இதுதான் தக்க சமயம் என்று முப்பராதிகள் தெய்வலோகம் வழியடிக்கின்றார்கள். ஆமா. தேவர்களை தான் பிடித்து சிறையத்திலே வைத்திடுவான். இந்திரனை கொண்டு வந்து ரணவில்கள் போட்டிடுவான். சூரியனை கொண்டு வந்து விளக்காக எரிய செய்தான். கருணனை தான் கொண்டு வந்து மலையாக பொழிய செய்தான். அரசாட்சி செய்து அந்த ஒப்பராதிகள் தெய்வலோகம் எடுத்தார்கள். அடே தேவர்களே, என்ன நாங்கள் தான் ஒப்பராதிகள். அப்படியா? என்று முதல் எங்கள் கோட்டையில வந்து எங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும். தம்பி, அண்ணா, நம்ம போய் அடிமையா இருக்க வேண்டுமா? முடியாதுடா. முடியாதா? நான் போயிடுறேன். நீ வரல பரவாயில்ல, நமக்கு அடிவிட முடியாது. நீ போன பிறகு எனக்கு என்னடா வேலை? அதானே போகலாம். கள்ளு சுமந்து தர வேண்டும், கருவாடு சுட்டு தர வேண்டும். அப்படி இந்திரனை கொண்டு வந்து ரணவிலங்கில் போட்டான். சூரிய பகவானை கொண்டு வந்து குத்துளக்காக வாங்கித்தான். வருணதேவனை கொண்டு வந்து மழையாக பொழிய செய்தான். பகவானை கொண்டு வந்து காற்றாக வீச செய்தான். இப்படி கொடுமைக்கு மேல் கொடுமை செய்ய இவன் செய்யக்கூடிய கொடுமைதனம் பொறுக்க முடியாமல் தேவாதி தேவர்கள் எல்லாம் அன்றாடு பணிகளுக்கு வந்த ஆண்டவரை வேண்டி முறையிட்டார்கள். அந்த பகவானே ஈஸ்வரனை தெண்டேனென்று ஏது சொல்வார் தெய்வாரெல்லாம். பகவானே சண்டாள பாவியாகி உபராதி மக்களுக்கு சிவலிங்கத்தை கொடுத்த காரணத்தாலே சிவலிங்கத்தாலே செல்வம் எல்லாம் அதிகரித்து சிறையிலே வைக்கிறான், சித்திரவதை செய்கின்றான்.
மண் சுமந்து தலையில் உள்ள முடிகள் எல்லாம் பறி போய்விட்டது. கள்ள சுமக்க செய்கிறான், மதுகுட சுமக்க செய்கின்றான். பகவானை கொத்து மாலையாக போடுகிறான். அது மட்டுமா சுவாமி? அவமானம் பாராமல் அவமானம் பாராமல் சாட்சி நடத்துகிறான். விலங்கிருந்தான், சிறையில் வைத்தான், வேலை கொண்டான் கோட்டையிலே. நாங்கள் எல்லாம் அவர்களுக்கு அட்டாத்து மரமானோ. என்று சொன்னார் அடித்திடுவார் சிறையிலே. ஏ பகவானே, ஆமா, அதாவது மண்ணை சுமக்க செய்கிறான். மண் சுமந்து தலையில உள்ள வயிர்கள் எல்லாம் மறைபோச்சு. அரகரா என்று சொல்லும் போது அடிக்கிறான் சென்னிகளை. சிவசிவா என்று சொன்னால் செவனதிலே எடுத்து விடுகின்றான். தேவர்கள் முறையிடும் போது பார்த்தார் பகவான், அப்பா தேவர்களே, முப்பராதிகள் உங்களுக்கு தான் ஜென்ம எதிராளி. அவன் என்னை மதிக்கிறான் இல்லையா என்பதை நான் பார்க்க வேண்டும். முப்பரவட்டி வழியாக எனக்கு நீங்கள் பூமாலை கட்டி வாருங்கள். அப்படி பகவான் சொல்லி தட்டாத தேவாதி தேவர்கள், ஈஸ்வரன் சொல்லி கேட்டந்த தெய்வார்கள், சொல்லி கேட்டந்த தெய்வார்கள் தெற்கையிலே கட்டி விட்டு சிவமாமன செல்வக போவேனான். சிவமான செல்வக போவேனான். வந்த விருப்பங்களாகவே, வந்த விருப்பங்களாகவே, நெடுவெள்ளை சிகம் போடுவன் செய்யும் இளமங்காரம் கோவிட்டு கட்டினான். ஆளுதன்னை மனம் செய்த கூடையில் ஆளுதன்னை வாழை கதர் மேல் வைத்தான். ஆளுதன்னை வாழை கதர் மேல் வைத்தான். பூமாலை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவர்கள் பூங்காவலை வந்தார்கள். பூக்களை பறித்தார்கள். ரோஜா, பிச்சி, மல்லிகை, இருவாட்சி, செண்பகம், வாடாமல்லி, எப்படிப்பட்ட வாசனை மிகுந்த மலர்களை பறித்தார்கள். மாலையாக துடைத்தார்கள். தென்னங்கூடை உடைத்தார்கள். கூடைக்குள்ளே அந்த மாலையை வைத்து அஸ்தர், குருவி, சபாதி, இப்படிப்பட்ட வாசனை மிகுந்த தெய்வத்தை எல்லாம் துடைத்தார்கள். சோதி தெய்வ சுடர்மணி மாலை என்ற மாலைக்கு வேறி வைத்து தலையிலே வைத்து ஆடலும் பாடலோடு வருகின்றார்கள். அப்புறம் ஒட்டை வழியாக வரக்கூடிய சமயத்திலே பார்த்தார்கள் முப்பராதிகள், டேய் தம்பி, எவனோ ஒருவன் நம்முடைய கோட்டை வழியாக சங்கரா சங்கரா என்று பாட்டுப்படி வருகின்றான். என்னை கொண்டு போகின்றார்கள், எங்கே போகின்றார்கள் என்பதை நாம் வழிமறித்து கேட்க வேண்டும். அப்படி என்று ஓடி சென்றான். வட்டி மலை என்போய் வழியை மறைத்தானே. ஏ தேவர்களே, எங்கப்பா போறீங்க? கைலாசமலைக்கு செல்கிறோம். கைலாசமலைக்கு எதுக்கு போகின்றீர்கள்? என்ன பகவானுக்கு பூமாலை கட்டி கொண்டு போகின்றோம். பூமாலை கட்டி போகின்றீர்களா? சிவன் சிவன் என்று எதுக்கடா இப்படி அடைகின்றீர்கள்? அவன் பேயாண்டி வித்தன் இறப்பாளி இப்படிப்பட்ட மாலையா சொல்லுவாரு. புல்லருகு எருக்கலை தும்பை துளசி இப்படிப்பட்ட மாலை சொல்லுவார் அந்த பேயாண்டி வித்தன். எங்க முத்தாரம்மைக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல பூஜை நடக்கும். பூஜை நடக்கும் போது இந்த மாலையை போட்டு அழகு பார்க்க வேண்டிய இறக்கடா மாலை என்று தம்பி. என்ன அதாவது இறக்குவானா
இறக்க மாட்டான். இருக்கிற மாதிரி இருக்கா? எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டான். அடியாத மாடு படியாத ஆடி கறக்கிற மாட்டை ஆடித்தான் கறக்க வேண்டும், பாடி கறக்கிற மாட்டை பாடித்தான் கறக்க வேண்டும். மயிலே இறகை போடு போடுன்னா போடாது, அது ஒரு காலம் போடாது. காலையில வச்சு சமட்டி தான் ஒவ்வொரு இறகா நாம எடுக்கணும். அப்படி கருங்காலை உருக்கி எடுத்து தேவர்கள் தலையில ஓங்கி அடித்தான், கூடை கிழித்தான், மாலை விரைத்தான். தேவர்களை ஓட ஓட அடிக்கின்றார்கள். அங்கே அடியும் மிதியும் பெற்ற தேவர்கள் ஆண்டவருக்கு கைலாச மலையில வந்து முறையிட்டார்கள். பகவான் இன்னும் ஒரு முறை முப்பரவட்டு வழியாக பார்க்கொடு சுமந்த வாருங்கள் என்று சொன்ன உடனே தேவாதி தேவர்கள் வள்ளி பார்க்கொடுத்து எடுத்துக்கொண்டு பார்க்கொடுத்து சுமந்து முப்பர கோட்டை வழியாக வருகின்றார்கள். மறுபடியும் பார்த்தார்கள், தேவர்கள் பார்க்கொடுத்து அடித்து உடைத்தார்கள். தேவாதி தேவர்களை சின்ன பின்ன படுத்தினார்கள். அப்போது பார்த்தார் பகவான், முப்பராதலை கொல்ல வேண்டும், முப்பர கோட்டையை எரிக்க வேண்டும். முப்பராதலை கொஞ்சம் முப்பர கோட்டை எரிக்க வேண்டுமானால் தேவர்களே நீங்கள் எல்லோரும் மேற்பலியை சென்று அமர்ந்திருங்கள். பாரதியிடத்திலே ஒரு பாயம் கேட்டார். அப்போது ஆதிபராசக்தி சொன்னாள், முப்பராதிகளை அழித்து முப்பர கோட்டை எரிக்க வேண்டுமானால் திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறார் என்னுடைய அண்ணன். கண்ணன் வந்தில்லாமல் எந்த காரியம் கைகூடாது. அண்ணனை உடனேயே வரவழைக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி அண்ணன் வர வேண்டுமானால் கண்ணனுக்கு உகந்த வாகனம் கிருட வாகனம். கருடனை எப்படி எங்கே எந்த குலத்தில் பிறவி செய்யலாம் என்று பகவான் கைலாசத்தில் இருக்க அந்த பூலோகத்தில் பாவலர்கள் புகழ்வடைத்து கீர்த்தி பெற்று சிவகாமோனிக்கு நாவலன் தீபாகிய திருச்செம்ப தீவே சிவகாம முனிவருக்கு 13 மனைவிமார்கள். அதில் 2 பெண்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். மூத்தவள் நாயகனி, இளையவள் தேவகன்னி. அக்கா தங்கையாக வாழ்ந்து வந்தாலும் ஒரு நாள் இளையவளாகி தேவகன்னி சொன்னாள், அக்கா நேரமே போகல, சுரேலி சென்று நீராடி வந்தாள் என்ற என நாகனியும் தேவகனியும் 21 தோழிமார்களை அழைத்துக் கொண்டு அக்காளும் தங்கையுமா அதிக சூனையாடுதற்கு அதிக சூனையாடுதற்கு மிக்கான தோழியர்கள் விரைந்து சூனையாடுவாரா நீராடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இளைவளாக தேவகன்னி ஆகாசத்தை எட்டி பார்க்கிறார். எட்டி பார்க்கக்கூடிய வேளையில் அங்க ஏதாவது மேலும் இருக்கிறது நடைபெறுமோ என்று பார்க்கக்கூடிய சமயம் ஆகாயம் ஆளுகின்ற தேவேந்திரனுடைய யானையானது போகிறது. கண்டால் இளைவள் ஓடோடி வருகின்றாள். அக்கா, இன்னைக்கு நான் ஒரு அதிசயம் கண்டு கொண்டேன். என்னுடைய விஷயம்? ஆகாசத்திலே ஒரு யானை போகிறது. அது என்ன நிறம் என்று கீழே தண்ணீர் நிழலை பார்த்து நீ சொல்லணும். அந்த யானை யானை பார்த்து சொல்லுங்க. அப்படித்தானே? ஆமாடி. யானை கருப்படி. அது எப்படி சொல்ற? யானை கருப்பு. நான் சொல்றேன் இந்த யானை வெள்ளை நிறம். யானை கருப்பு. வெள்ளை 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 வெள்ளட்டி. யானை கருப்பு. வெள்ளட்டி. யானை கருப்பு. வெள்ளட்டி. யானை கருப்பு. யானை கருப்பணியா இங்க கையை நீட்டுற? இல்லடி, யானை பார்த்து சொல்லு. ஒண்ணு பார்க்கல, அந்த பார்வை யானை கருப்புன்னு. ஒருவேளை யானையானது வெள்ளையாக வருமையானால் வெள்ளையாக வருமையானா வேலை செய்வாய் நீ எனக்கு, வேலை செய்வாய் நீ எனக்கு. வெள்ளையாக வருமையானா கருப்பாக வருமையானா
உனக்கு நான் 12 வருடம் அடிமைப்பட்டு வேலை செய்யலாம். அது வெள்ளையாக வந்தால் உனக்கு நான் அடிமைப்பட்டு வேலை செய்கிறேன். இருந்தாலும் தோழிமார்கள் இடத்துல ஒரு வார்த்தை கேட்டு பார்க்க கூடாதா? ஆமா, ஒரு வார்த்தை கேட்கணும்ல. கேளு, முதல்ல கேளு. அடியே அஜி, என்ன? அதாவது ஆகாசத்துல ஒரு யானை போகிறது. சரி. இது என்ன நிறம்னு நீ கரெக்டா சொன்னா ஒரு கப்பு கட்டி உனக்கு நான் தருவேன். அப்படியா? ஆகாசத்திலே போகிறதே யானை. ஆமா. என்ன நிறம்க்கா? வெள்ளை நிறம் தாண்டி. நான் இப்போ கேட்கிறேன், யானை தோழிகள் அந்த பக்கம் இருக்கு. யானை எப்படி வரும்? கருப்பு தானே? பத்தியா? யானை கருப்பு நிறம் தான். ஆனால் இந்த யானை வெள்ளை நிறம். இல்லை, இந்த யானை பிளாக் கருப்பு. இல்லடி. என்ன நிறம் கரெக்டா சொல்லடி. கருப்புடி 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 யானை கல்லர். நான் பாருங்க, யானை அதான் போகுது அடிச்சு கருப்பு. சாப்பிட்டா கருப்படி நல்லா இருக்குடி. அடி கருப்புடி அடி கருப்புடி. இன்னைக்கு நேரம் எடுத்து நாளை அதிகாலை எழுந்து நான் என்ன நிறம் என்று பார்க்கலாம். ஆமா, என் அரண்மனையில் வந்தார்கள். அரண்மனையில் வந்தால் மூத்தவள் நாகரிக தூக்கவில்லை. அவன் அடுத்தக்கூடிய கெடுக்களுக்கு எப்படி நீ தூக்க வரும்? அவ்வளவுதான் இருந்தாலும் எடுத்துறது வழிமார்கள் மக்களை வைத்து நம்மளை வாடி போடி என்று சொன்னாலே அவளை நமக்கு அடிமையாக வைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி நாககனி ஆண்கள் கொஞ்சம் வெயிட்டான ஆளு. எப்படி வைத்து அவளுக்கு 103 பிள்ளைகள். ஏங்கப்பா, அவளை கார்கோடன் என்று சொல்லக்கூடிய கருணாகத்தை அழைப்பதற்கு மக்களை வாயில வைத்து பாம்பை எப்படியே அழைக்கின்றார். மகனை கார்கோடா, உன்னை நான் இதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? எனக்கு இளைய தெய்வகன்னி தெய்வகன்னி சபதம் வந்து உன்னாள் வெள்ளி உண்டாய் வெள்ளி உண்டாய். எனக்கு இளைய தெய்வகன்னி தெய்வகன்னி சபதம் உனதே கொண்டாய் உணர்ந்து கொண்டாய் சபதம் உனதே கொண்டாய் உணர்ந்து கொண்டாய். தனக்குதான் வேலை செய்ய சம்மதமோ இருக்கும் என்னே. மடக்கோடி மாத்தல் வீட்டு ஒட்டி மரியாதை கெடுத்த வேண்டி கொடுக்கதிலே கண்ணி போட்டு கண்ணி போட்டு உனக்காட்டம் கொண்டிடுவே கொண்டிடுவே அவளே கொண்டிடுவே. பக்த கோடிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. பூக்குழியில் இறங்கக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் இறங்கட்டும். அவர்களை பிடிப்பதற்கு அவருடைய கையை பிடித்தோ அவருடைய உடம்பில் தொட்டோ யாரும் இடைஞ்சல் செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பூக்குழியில் யார் வேண்டுமானாலும் இறங்கலாம். அவர் இறங்கக்கூடிய நேரத்தில் அவர்களை தடங்கல் செய்யக்கூடாது என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். இப்படியாகவே அதாவது நாககன்னியும் தேவகன்னியும் சபதமிட்டார்கள். கார்கோடனை வரவழைத்த மகனே கார்கோட, நானும் உன்னுடைய சிற்றனையும் சிறையிலே நீராட சென்றோம். ஆகாசத்திலே ஒரு யானை வந்தது. அவள் வெள்ளை என்றான், நான் கருப்பு என்று சொன்னேன். ஒருவேளை அந்த யானை வெள்ளைத்தனமாக வந்தால் அவளுக்கு நான் 12 வருடம் அடிமைப்பட்டு வேலை செய்ய வேண்டும். ஐந்தாவது என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை அப்படி வெள்ளையாக வந்தால் கருப்பு நிறமாக்கி வர வேண்டும்.
வேண்டும். ஐயோ கருப்பினரை மாற்றினால் தேவேந்திரன் என்னை சமத்தி விடுவாரம்மா. அப்படி நீ செய்யாவிட்டால் உனக்கு நான் சாபத்தை போட்டு விடுவேன். நீ எனக்கு சமத்தி போட்டு விடாதே. அது கருப்பாக தானே மாற்ற வேண்டும். என்னுடைய படத்தை கொண்டு வந்து யாருடைய பின்புறத்தில் இருக்கும் போது அது கருப்பாக தெரியும். அப்போது அதை சமத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு என்று அந்த கார்கோட என்னை சொல்லக்கூடிய நாகமானதி யானையின் வான்புறத்தில் வந்து 5 தலை படத்தை எப்படி வைக்கின்றது. வான்புறத்தில் ஒரு சுட்டி கருப்பை காண்பித்தது. கண்ணான் நாகனி ஓடி வந்தாள். அதாவது அட்டி ஏனை மகனே யானை நேற்றுக்கு என்ன தரன்னு சொன்னாடி. யானை நான் வெள்ளைன்னு சொன்னேன். தெய்வகனி வெள்ளைன்னு சொன்னேன். இன்னைக்கு யானை என்ன தரன்னு சரியா பார்த்து சொன்னேன். கொஞ்சம் போல கருப்பு இருக்கிறது. இதை வைத்து தான் நேற்றுக்கு யானை கருப்பு கருப்பு என்று சொன்னேன். சம்மதமிட்ட பிரகாரம் நீ எனக்கு அடிமைப்பட்டு வேலை செய்ய வேண்டும் என்று கடகடவென்று இழுத்தால் வீட்டிலே கொண்டு போட்டாள். மூத்தவள் நாகனிக்கு பைது இளைவிழாகி தெய்வகனி ஆனவள் என்ன என்ன வேலை செய்து வருகிறாள் பாருங்கள். என்ன என்ன வேலை செய்து வருகின்றாள். வீட்டு முற்றத்து ஊற்றிடுவாள் வெளுகுவாள் நீர் எடுப்பாள் பால் காட்சி தனியேமோ நடைஞ்சிடுவாள் தமிழ் கொண்டே உத்தமிழ் கொண்டே நித்தியமும் ஒரு போட்டு நிலவிட்டு முத்திடுவார் மரபோட்டு அரிசி கறி சமைத்திடுவார் நங்கை தெய்வகன்னை நாட்டு கேட்ட நங்கை ஏசிடுவாள் என்னே சொல்லி 21 கரை சமைப்பார் அரிசி கறி அழகுடனே சமைத்திடுவார் கத்தனம் தானா கத்தனம் தானா காலை கத்தனம் தானா கத்தனம் தானா தெய்வகன்னே காலையில நீ 4 மணிக்கு எழும்பணும். சரி. எழுப்பியா வீடு வாசலை எல்லாம் தூக்கணும். ஆகட்டும். வீடு வாசலை தூக்கணுமா? கூட்டி பெருக்கணும். கூட்டி பெருக்கலாம். இப்படியாக 21 பசுமாடு இருக்கிறது. பால் தயிர் மோராக பிரித்தெடுக்க வேண்டும். மூத்தவள் நாயகனிக்கு பயந்து இளைவிழாகி தெய்வகன்னியானவள் 20 பேர் வேலை தன்னை வெள்வருதி செய்தாலோ 20 பேர் வேலை வெள்வருதி செய்தாலோ அருமை கேட வைதே வைதே அருமை கேட வைதே வைதே அடி ஒரு நாள் குறையாது அருமை கேட வைதே வைதே அடி ஒரு நாள் குறையாது வெற்றிலையோ தின்னவிடா தீர்த்தாமல் குளிக்கவிடா சடகுதே இருக்கவிடா சடகுதே இருக்கவிடா மேலை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்தில் வரவும் எல்லா மேலை கலைஞர்களும் உடனடியாக ஆலயத்தில் வரவும் இப்படியாகவே 21 தொழில்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஒற்றுக்கை செய்தாலும் அடிக்கிறாள் பிடிக்கிறாள் இவள் செய்யக்கூடிய கொலைவேதனம் பொறுக்க முடியாமல் தேவகன்னி ஆண்டவனை வேண்டி முறையிடும் போது பார்த்தார் பகவான் தேவகன்னுடைய சிறையை தீர்ப்பதற்கு ஒரு பண்டார கோலம் கொண்டு 7 மணியாம்பலை கையில் எடுத்து வருகின்றார். 7 மணியாம்பலை செப்பு குளத்திற்குள்ளே அடைந்து பூஜித்து வரும்போது அந்த பண்டார சொன்ன 41 நாள் கழிகிறது. இரண்டு பார்க்கும் போது 7 மணியாம்பலாக 7 ஜீவ சிந்தக்களாகவே இருக்கிறது. குக்கிலுடன் பற்றி சிக்கனவே மகிழ்கிறேன் செய்தி
கருடன் வந்து பிறந்த செய்தி வெள்ளை யானை மீது ஒட்டி கொண்டிருக்கிறான் கார்கோடன் அறிகின்றான். நமக்கு எதிராளி அல்லவா பிறந்திருக்கின்றான் என்றாவது ஒரு நாள் பறந்து வந்து நம்மளை கண்ணாலே கண்டாலே ஆனால் எப்படி நம்மளை வதம் செய்து விடுவான் என்று யானை விட்டு விலகியது. யானை வெள்ளை நிறமானது. தெய்வ கன்னியுடைய சிறையானது தீர்ந்தது. நினைக்கிற பூலோகத்தில் கொஞ்ச நாளாவது நம்ம உயிர் வாழ வேண்டும் என்று பாம்போரு பாப்பானாக வடிவெடுத்து அகரகாலம் வெளியாக வரும்போது பாப்பாத்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் இந்த பாப்பாத்தி அவர்கள் கணவனிடத்தில் சொன்னார், சுவாமி என்னிடத்தில் ஏதாவது ரூபம் இருக்கிறதா? சிறிய ரூபம் இருக்கிறது, அது என்னிடத்தில் நீங்கள் காண்பிக்க வேண்டும். அந்த ரூபத்தை காட்ட வேண்டும் என்றால் பால் பழம் முட்டையில் பிசைந்து வைக்க வேண்டும். பால் பழம் முட்டையெல்லாம் வாங்கினாள், கதவை சாத்தினாள். இன்னல் வெளியாக பார்த்து கொண்டிருக்கும் போது பால் பழத்தை கண்டால் பாப்பான் சும்மா இருப்பான். ஐயா பாம்பு வடிவெடுக்கின்றான், பாம்பு வடிவெடுக்கின்றான். பாலை சுற்றி பாலை சுற்றி அங்க இன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த பாப்பாத்தி பாம்பு பாம்பு என்று சத்தம் விட உள்ளிருந்த பாப்பா மோட்டு வழியாக வெளியிலே சாடுகின்றான். வட்டம் போட்டிருந்த கருணையாளான் கார்கோ உடனே அந்த பெருமறை உச்சியிலே கொண்டு வந்து வாதம் செய்துவிட்டு ஆதிவெள்ளி கைலாசம் வருகின்றது. மாயவனை அழைத்து பாருங்கள் என்று சொல்ல மாயவனை அழைத்து கருணையாளான் கைலாசம் வருகின்றான். ஏற்ற கையிலே பக்கத்தில் இருந்தால் அப்பப்போ ஒரு ஆலோசனை செய்வீங்கல்ல என்ன சொல்லக்கூடிய சமயத்திலே உங்களுடைய மூத்த மகன் இருக்கிறார் பிள்ளையார் மகன் அவரை விட்டால் உடனே அதிபரியாக முப்பது கோட்டை சுட்டு விட்டு வந்து விடுவார். உடனே பிள்ளையாரே அதிலே அழைத்து வருவாயா என்று சொல்ல அந்த வார்த்தை கேட்டு விநாயக பெருமான் மூஷிக வாகனத்தில் ஏறி புறக்கோட்டை நாடி வருகின்றார். புறக்கோட்டை நாடி வரக்கூடிய நேரத்திலே செண்ட கலைஞர்களும் தப்பு கலைஞர்களும் உடனடியாக அங்கே ஆலயத்தில் உடனடியாக வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். செண்டை கலைஞர்களும் தப்பு கலைஞர்களும் உடனடியாக ஆலயத்தில் வருமாறு உடனே கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அங்கே விநாயக பெருமான் முப்பரக்கோட்டையில் வரக்கூடிய சமயத்திலே முப்பராதிகள் பைத்தட்டி 80 வண்டியிலே வாழையிலே பிரித்து அப்பங்களோட தோசை பலகாரம் அவை பொறி கடையெல்லாம் சமைத்து படப்பு போட்டு விநாயகருடைய நாமத்தை பாடித்திருக்கும் போது முப்பராதிகளுடைய பூசைக்கு அதிபசைக்கு பிள்ளையார் பகவான் முப்பரக்கோட்டையில் மறைந்திருக்க இரண்டாவதாக முருகப்பெருமான் வருகின்றார். பெண்களுடைய அழகை கண்டும் அதிபசைக்கு முருகப்பெருமான் முப்பரக்கோட்டையிலே வந்தார். மூன்றாவதாக சூரிய பகவான் வருகின்றார். சூரியனுக்கு பொங்காலி போட்டார்கள். சூரிய பகவானும் அந்த முப்பரக்கோட்டையிலே அமர்ந்தார். சூரியன் சூரிய பகவான் உப்பரக்கோட்டையில் அமர்ந்த போது உலகமெல்லாம் இருளாகவே காட்சியளிக்கிறது. சிவபெருமான் மறைகின்றார். நெல்லை கண்ணெடுத்து தியானிக்கும் போது எள்ளுக்குள் எண்ணெய் போல் சிவபெருமான் தோன்ற போது மாயவன் சொன்னார், இதுக்கெல்லாம் நீங்கள் இறக்கலாமா? உப்பரக்கோட்டை இறக்க வேண்டும், உப்பராதிகளை அழிக்க வேண்டும் என்று மாயவன் ஒரு போல் பாப்பான் வேஷம் கொண்டார்.
திருவருளா கோட்டை தீ பிடிக்கும் என்றார் ஆண்டியத்தை இடையினரை இருவேறு போல மண்டாரே சொல்ல